நான் பழைய காணொலியில் அல் சபாலேருந்து துபாய் ஓல்டு துபாய்க்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட தொடர்ச்சி தான் இந்த காணொலியும். நம்ம அல் சபால படகுல ஏறி இப்போ துபாய்க்கு ஈசனை தரிசிக்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இந்த பயணத்தில் நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, துபாயில் இவ்வளோ தண்ணி இருக்கே, பார்க்குறதுக்கு வந்து ஒரு நதி மாதிரி இருக்கே, இது என்ன துபாயில் நதி ஓடுதா அப்படின்னா அந்த நதியோட பேர் என்ன, நிஜமாமே இவ்வளோ தண்ணி இருக்குமா, மழைக்காலங்கிறதுனால தான் இவ்வளோ தண்ணியா அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் இந்த பதில் தான் சொல்லுவேன். இது நதி கிடையாது, துபாயில் நதியெல்லாம் இருந்து நான் பார்க்கல. இது வந்து ஒரு கடல் தண்ணி தான். இது இயற்கையாகவே வந்து பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி கேரளாலெல்லாம் வந்து ஆலப்புழா அதெல்லாம் வந்து இயற்கையாகவே வந்து கடல்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வந்து கரைக்கு வந்து அந்த பள்ளம் மாதிரி உள்ளார வந்திருக்கும். அதில் வந்து நம்ம கடல் பயணம் மாதிரி போவோம். அந்த மாதிரி தான் இந்த துபாயும். துபாயில் இதுதான் வந்து பழமையான இடம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பேர் ஓல்டு துபாய். ஏன் அந்த பெயர் காரணம் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல தான் மக்கள் வந்து வாழ்ந்தாங்க. வணிகம் இங்கே தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து துபாய் ஸ்ப்ரெட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரைக்கு பக்கத்திலே வந்து நிறைய மீன்கள் இருக்கும். இது இயற்கையாகவே வந்து ஒரு சேஃபான இடமா கடல்ல இருந்து அமைஞ்சதால மக்கள் வந்து இந்த இடத்துல வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் தான் சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இந்த ஓல்டு துபாய் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆப்போசிட்டில் இருக்க பார்க்குறீங்க, இதுதான் வந்து கோல்டு சவுத். இந்த இடத்துல வந்து நிறைய தங்க நகைகள் அங்காடி இருக்கும். சின்ன சின்ன கடையாக இருக்கும். நான் ஒரு தடவை வேணும் போய் காமிக்கிறேன். அந்த இங்கே மோஸ்ட்லி வாங்குவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து துபாய் மன்னர் இருக்க இடம். இது வந்து அது போர்ட் அப்படியே வந்து மாற்றப்பட்டிருப்பேன். இப்போ யாருமே வந்து மன்னர் பரம்பரை இங்கே இல்லைன்னு எல்லாமே துபாயோட மெயின் இடத்துக்கு போயிட்டாங்க நினைக்கிறேன். பட் ஆனால் பல இடத்துல வந்து இதுதான் வந்து அந்த மன்னர் மக்கள் எல்லாருமே வாழ்ந்தாங்க. ஆக்சுவலாக அந்த நைட்டில் வந்து இந்த படகு சவாரி அப்படின்னா ஃபுல்லாக லைட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறையா பெரிய பெரிய படகுல வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக மக்கள் போகிறத கூட நான் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கான வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு $40 50 திரம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சாரி, $40 50 திரம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், பெருமாள் பூக்கடைன்னு ஒரு பூக்கடை இருக்குது. நம்ம ஊருக்காரர் தான் வச்சு பாருங்க. நம்ம துபாய் பக்கமாக வந்துட்டோம். இப்போ நான் வந்து சிவன் கோயிலுக்கு போகிறேன். 12 மணிக்கு மூடிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி 12 மேலே ஆச்சு. நமக்கு லக்கு இருந்தால் நம்ம சிவன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போய் போடுறேன். என்ன ஆச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக வந்து இந்த காணொலியை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.